ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் நேமோட நான் தமிழ்ங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கேன். மாமன்சன் தமிழ்னு இனிமேல் நீங்கள் சர்ச் கொடுத்துக்கோங்க. இனிமேல் நம்ம சேனலோட நேம் அதுதான். இப்போ நம்ம சீஸி ஆனியன் ரிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஆனியனை இது மாதிரி ரிங் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீஸை இது மாதிரி தின்னாக கட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். உப்பு தூள் உப்பு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 முட்டையை இது மாதிரி பீட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் மெத்தடு பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்து அதை மைதா மாவில் சேர்க்குறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கணும். இப்போ நம்ம எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு செய்கிறதுனால நான் கொஞ்சமாக இதில் அவங்க காரமும் உப்பும் சாப்பிட மாட்டாங்க அதிகமாக. அதனால் நம்ம இப்போ காரம் உப்பு சேர்க்க வேண்டாம். அவங்களுக்கு சீஸில் இருக்க உப்பே அது போதுமானதாக இருக்கும். பாருங்கள், ஆனியனை கொஞ்சம் பெரிய சைஸாக ஆனியன் ரிங் இருக்குல்ல, அதில் அதையும் சின்ன சைஸாக நம்ம எப்படி கட் பண்ணணுன்னா, நீங்கள் இது மாதிரி ரிங் ஷேப்பில் ஆனியனை கட் பண்ணிக்கிட்டு பெருசாக இருக்கிற ஆனியன் உள்ளே சீஸை நம்ம வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது குட்டி சின்னதாக இருக்கிற ஆனியனை அதில் வச்சு நம்ம ஃபில் பண்ணிடணும். இது மட்டும் பண்ணுறது தான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். இது மாதிரி பெரிய ஷேப்பில் இருக்கிற ஒரு ரிங்கையும் சின்ன ஷேப்பில் இருக்கிற ஒரு ரிங்கையும் வச்சு நடுவில் இருக்கிற கேப்பில் நம்ம சீஸை வச்சு ஃபில் பண்ணிடணும். பாருங்கள், இது மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் இப்போ நான் பண்ணுறேன். பாருங்கள், பெரிய ஷேப்பில் இருக்கிற ஒரு ஆனியன் ரிங்கையும் குட்டியாக இருக்கிற ஒரு ஆனியன் வச்சு நடுவில் நம்ம சீஸை வச்சு இது மாதிரி ஃபில் பண்ணிடணும். இப்போ நம்ம இதை மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது அம்மாவுக்கு நம்ம செய்கிறதுனால நம்ம கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். உப்பு சுத்தமாக சேர்க்கலை. நீங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா எக்கில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பிரெட் க்ரம்ஸில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மறுபடியும் நம்ம பீட் பண்ணி வச்ச எக்கில் இதை மறுபடியும் நல்லா துவைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா இப்போ மறுபடியும் நம்ம எக்கில் நல்லா கோட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ மறுபடியும் பிரெட் க்ரம்ஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். அம்மாவுக்கு இது ஒன்று தான் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். அதனால் அவங்களுக்கு நம்ம உப்பு சேர்க்கலை, நமக்கு செய்ய போகிறோம். அதனால் பாருங்கள், நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருந்த உப்பு முட்டையில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு உப்பு நல்லா கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ சேம் அதே மெத்தடு தான். நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், கேப்பில் 2 இது வச்சுக்கிட்டு கேப்பில் நம்ம சீஸை அதில் வச்சு நல்லா ஃபில் பண்ணிடணும். சேம் அதே மாதிரி தான். ஆனியனை ஃபஸ்ட்டு மைதா மாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்த முட்டையில் நம்ம நல்லா அதுலேயும் கோட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம மறுபடியும் எக்கில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோட் பண்ணி மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ணி எடுக்கிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இது, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஆயில் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்துலேயுமே இது மாதிரி பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஆயில் ஒன்ஸ் நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி எல்லாமே நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆயிலில் போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம 1-2 போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு மைதா மாவில் கோட் பண்ணுறோம். அடுத்தது எக்கில் கோட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி அகெயின் நம்ம எக்கில் கோட் பண்ணி மறுபடியும் இதில் பண்ணுறோம், பிரெட் க்ரம்ஸில் பண்ணுறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நமக்கு இதுக்கு நிறைய பொருட்கள் தேவையே இல்லை. ஆனியனும் சீஸு முட்டை இருந்தாலே போதும். ப்ரெட்டு நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இருக்கும் ஆஸ் யூஷுவல். அதனால் அதை நம்ம இல்லைனா ரெடிமேட் பிரெட் க்ரம்ஸில் கூட கிடைக்கிது நமக்கு. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு ஆயிலில் நம்ம போட்டு எடுத்துடுறது தான். பாருங்கள், நான் உங்களுக்கு 2-3 சாம்பிள் காமிச்சிட்டேன். இப்போ நம்ம ஆயில் நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடும்.
அதனால் ஃப்ளேம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து இதில் வந்து பாயில் ஆகிறது மட்டும்தான் நமக்கு இது. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஃப்ளேவர் நல்ல ஏரமாக இருக்கும். இது சீஸ் உள்ளே வந்து அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே நல்லா பாயில் ஆகும். அப்போ வந்து ரொம்ப நல்லா யம்மியான ஒரு டேஸ்ட் இருக்கும். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள், ஒன் சைடு வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு தான் நீங்கள் திருப்பி போடணும். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்லோ குக்கே பண்ணிக்கலாம். பாருங்கள், சீஸ் நல்லா வெளியில் வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சீஸியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நான் நல்ல ஃப்ளேமை குறைச்சிட்டேன். ஏன்னா ஒன் சைடு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போது டபுள் சைடும் நல்லா வந்து பாருங்கள், சீஸ் எப்படி வெளியில் வந்திருக்கு பாருங்கள். நல்லா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இது. எங்களுக்குமே பெரியவங்களுக்கே நாங்களே சாப்பிடும் போதே ரொம்ப நல்லா எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பசங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் வடிஞ்ச பிறகு நம்ம டிஷ்யூ பேப்பரில் இதை வச்சுக்கலாம். வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேலன்ஸ் இருக்கிறதையும் இது மாதிரி நல்லா டபுள் சைடும் கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குயிக்காக வந்து இதோடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இது எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு நம்ம குட்டீஸ் 2 பேரும் சாப்பிட்டு கட்ட போகிறாங்க. உங்களுக்கு பாருங்கள், வந்து கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம குட்டீஸுங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சீஸி ஆனியன் ரிங்ஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கு கொடுத்து டேஸ்ட் பார்த்துடலாம். ஹலோ. ஓகே, டேஸ்ட் பாருங்கள். சீஸியாக இருக்கா? சாப்பிடுங்க. வாவ், இட்ஸ் அமேசிங். சீஸியாக இருக்கா? நல்லா நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.